கிருஷ்ணா. வணக்கம் மகாராஜா. பாடியது குயிலோ என்று நினைத்தேன். மகாபிரபுவின் சாம்ராஜ்யத்தில் குயில்கள் படகு சவாரி கூட செய்யுமோ? ஆனந்தமாக பறப்பது, அற்புத கானம் இசைப்பதும் குயில்களுக்கும் பெண்களுக்கும் பிரீதன சொத்து. விஜயநகர சாம்ராஜ்யத்தில் ஆனந்தமாக இருப்பது ஒவ்வொரு குடிமகனுக்கும் கூட பிறந்த சொத்தாகவே இருக்கிறது. ஆனால் அந்த பாக்கியம் மன்னனுக்கு மட்டும் இல்லை. ஏன் பிரபு? 8 திசையிலும் கடமை என ஈட்டி அதன் நடுவே நின்று தினசரி நடனம், அதுதானே இந்த ராஜாவின் வேலை. இன்றைக்கு என்ன அரசாங்கம் நடக்கும்? மழை பெய்ததா? பயிர் விளைந்ததா? படையை திரட்டு, பாசருக்கு கொண்டு போ. எத்தனை சுமைகள், எத்தனை சுமைகள்! எப்படித்தான் தாங்குறீர்களோ தாங்கள்? அத்தனை சுமையையும் ஒதுக்கி வைத்துவிட்டு நான் ஓடி வர எனக்கு இருக்கும் ஒரே தனியிடம் இந்த வசந்த மண்டபம் தான். இதுதான் வசந்த மண்டபமா? கேட்டதுண்டு, ஆனால் கண்டதில்லை. இன்றைக்குதான் அந்த பாக்கியம் கிடைத்துவிட்டது என்று இந்த வசந்த மண்டபம் எனக்கு சொல்லுகிறது. அளவு கடந்த புகழ்ச்சி. இல்லை கிருஷ்ணா, நீ வந்த பிறகு ஒவ்வொரு இடத்திலும் மெருகு போட்டுக் கொண்டிருக்கிறாய் அழகு தேவி. கண்ணில்லாத மங்கை போல் இருந்த இந்த இடத்திற்கு நீ கண் திறந்து வைத்து விட்டாய். இதுபோல் என் வாழ்வில் புதிய ஒளி திறக்குமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறேன் நான். தாங்களோ விஜயநகர மண்டலத்தின் ஏக சித்திராதிபதி, எகிரி வரும் ஈட்டிக்கும் இமை கொட்டாத வீரர், ராஜாதிராஜ ராஜமார்த்தாண்ட ராஜகம்பீர கிருஷ்ணதேவராயர். ஆசை வைத்தால் கிடைக்காதா? இல்லை கிருஷ்ணா, நீ நினைப்பது போல் உல்லாச வாழ்வு எனக்கில்லை. சொல்ல போனா அழுத்து களைத்திருக்கிறேன் நான். ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள் மகாராஜா. ஓய்வா? அது காணல் நீர் போல் என் கைகளுக்கு அகப்படாமல் எட்டி எட்டி போய்கொண்டே இருக்கிறது. இப்பொழுது என் கண் முன்னாலே வந்துவிட்டது. எங்கே? எனக்கு தெரியலையே. நேற்று சபையில் சுற்றி சுற்றி வந்தது, இன்று என் முன்னாலே வந்துவிட்டது. நானா? ஆமாம், அரசு அவையிலே நீ ஆடினாய். ஆடினேன். சபையெல்லாம் ஆடிற்று. ஆடட்டும். வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை. போகட்டும். அது மனதிற்கு புதிய சக்தியை கொடுத்தது. கொடுக்கட்டும். அது காதலில் முடிந்தது. முடியட்டும். அது மட்டும் கூடாது. ஏன் கிருஷ்ணா? தாங்களோ மன்னாதி மன்னர், நானும் சாதாரண பெண். சாதாரண பெண்ணா? மகரந்தத்தின் இனிமை மலருக்கு தெரியாது, முத்தின் அருமை சிப்பிக்கு தெரியாது. அழகு கலையின் உருவமே நீதான் கிருஷ்ணா. உன்னை அடைவதென்றால் நான் எதையும் தியாகம் செய்ய சித்தமாயிருக்கிறேன். நிஜமாகவா? இதுவரையில் என்னை பொய்யன் என்று சொல்லி பிழைத்து போனவர்கள் யாரும் இல்லை. ஐயோ, என்னை பயமுறுத்துகிறீர்களே. சரி, பார்க்கலாம். எனக்காக ராஜாங்கத்தையே தியாகம் செய்ய வேண்டும் என்றால் செய்வீர்களோ? நிச்சயமாக. என்னை விட்டு எந்த நேரமும் பிரியக்கூடாதென்றால்? பிரியவே மாட்டேன். என் அனுமதி இல்லாமல் யாரோடும் பேசக்கூடாதென்றால்? பேசவே மாட்டேன். எங்கே? இதோ. அப்பப்பா, உங்களை போய் காதலுக்காக இப்படி தியாகம் செய்பவர்களை இதுவரையிலும் நான் கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை. காரணம், உன் சுந்தரிகள் பிறந்ததும் இல்லை, பிறக்கப் போவதும் இல்லை. கிருஷ்ணா. பிரபு, இந்த நாள் தான் என் வாழ்விலே ஈடு இணையில்லாத இன்ப நாள். இந்த நாளேதான் என் எண்ணமும் பலித்த நாள். நீ அடியெடுத்து வைத்த நாள், இந்த உலகம் இன்பமாக மாறிய நாள். இன்றுதான் நம்ம காதல் தொடர்கதை அலங்கார வர்ணனைகளோடு ஆரம்பமாயிற்று கிருஷ்ணா. அந்த கதை
பரபரப்பில்லாமல் பாதியில் முடியாமல் தொடர வேண்டும் பிரபு. அந்த சந்தேகம் ஏன் வருகிறது கிருஷ்ணா? சொன்னால் நம்ப மாட்டீர்கள். சின்ன வயதிலே நான் நினைத்தேன், மன்னர் என்றால் மகா பயங்கரமாகவும் கத்தியாலே சட்டையும் இரும்பாலே தொப்பியும் போட்டுக்கொண்டு கோரமாக இருப்பார்கள் என்று. இன்னும் அப்படித்தான் நினைக்கிறாயா? உங்களை பார்த்த பிறகு மலரினும் மெல்லிய உள்ளம், ஈடு இணை இல்லாத ரசிகத்தன்மை, எடுத்த கையில் குழந்தை போல் தவழும் இனிய சுபாவம் எல்லாம் நீங்கள் தான் என்பதை தெரிந்து கொண்டேன். இந்த வாழ்வும் இன்ப சுகமும் நம் இருவருக்குமே தெரிய வேண்டும். நடுவிலே ஒரு ஈ வந்து உட்காருவதை கூட நான் பொறுக்க முடியாது. இவ்வளவுதானே? இப்பொழுதே உன் கோரிக்கை நிறைவேற்றப்படும். பிறகு நம் காதல் அமர காவியமாக படைக்கப்படும். யாரெங்கே? என் அனுமதியின்றி இந்த வினாடி முதல் யாரும் இந்த மாளிகைக்குள் நுழையக்கூடாது. எச்சரிக்கை, கட்டளையை மீறினால் சிரச்சேதம் விதிக்கப்படும். அவசரப்படாத ராமகிருஷ்ணா, அமைதியாக யோசனை செய்வோம். அமைதி? இன்னும் என்ன அமைதி? சாதாரண எடுபிடிகளுக்கும் ஏவலாளர்களுக்கும் இந்த அவமானம் ஏற்பட்டிருந்தால் நான் கவலைப்படப் போவதில்லை. உங்களுக்கு, மன்னர் ராயர் குழந்தை ராயராக இருக்கும் போது அன்னையிலும் மேலாக அன்பு காட்டி வளர்த்த உங்களுக்கு, வெற்றி முழக்கத்தோடு விஜயநகர சிங்காதனத்திலே அவரை கொலுவிருக்கச் செய்த உங்களுக்கு, ஈடற்ற துணைவனாக, தோழனாக, ஆசானாக இருக்கும் உங்களுக்கு அவமானம், அவமதிப்பு. இருக்கட்டும். குழந்தை காலால் உதைப்பதில் தந்தைக்கு அவமானமில்லை. ஆனால் ராயரை பார்க்க முடியவில்லையே என்ற கவலைதான் எனக்கு. எப்படி முடியும்? அந்த தாசியின் கரங்களிலே கட்டுண்டு கிடக்கும் அவரை சந்திக்க உங்களால் எப்படி முடியும்? அப்பாஜி, என்ன அண்ணாஜி? தாங்கள் சந்தேகத்தில் சரியாகிவிட்டது. பாமனி சுல்தான்கள் ரகசியமாக போருக்கு ஆயத்தம் செய்கிறார்களா? ஆம், ஏராளமாக படை திரட்டுகிறார்கள். உணவும் ஆயுதமும் சேகரிக்கிறார்கள். இனி யோசித்து பயனில்லை. எனக்கு உத்தரவு கொடுங்கள். நான் எப்படியாவது மன்னரை காண்பேன், உண்மையை உணரச் செய்வேன். மன்னர் நிலையை நீ சரியாக புரிந்து கொள்ளவில்லை. முடிந்தவரை முயற்சிப்பேன். எப்படி? கேடு வந்து விட்டது நாட்டுக்கு என்பேன். கிருஷ்ணா முகத்தை பார்ப்பார். இன்னுமா மயக்கம் என்பேன். கொண்டு போய் இவனை கொலைக்களத்திற்கு என்பார். கடைசியாக எச்சரிப்பேன். அதுதான் உன் வாழ்விலும் கடைசியாக இருக்கும். பரவாயில்லை, என் வார்த்தையை மன்னர் ஏற்றுக்கொண்டால் நாடு வாழும். இல்லையே நான் ஒருவன் சாவேன். 6லும் சாவு, 100லும் சாவு. அப்பாஜி, வருகிறேன். ராமகிருஷ்ணா, என்ன யோசனை? சீக்கிரம். கொஞ்சம் கொஞ்சம் பொறுங்கள். முன் யோஜனை இல்லாமல் ஏதாவது செய்துவிட்டால் நான் தோற்று விடுவேன். உன் யானையை இங்கே கொண்டு வந்து சேர்க்க பார்க்கிறாயா? இப்போ முடியாது. இன்னும் 8 கட்டங்கள் கடந்தாக வேண்டும். அப்படியே வந்தால் தான் என்ன? இதோ நீங்கள் தான் நிறைய யானைகள் வைத்திருக்கிறீர்களே. நிறைய எங்கே? 2 தான். இதோ ஒரு யானையை கொண்டு விட்டேன். அடடே, மற்ற காய்களை விட்டு யானைக்கே திட்டம் போடுகிறாயே. போட்டால் தான் என்ன? உங்களிடம் தான் எவ்வளவோ யானைகள் இருக்கின்றனவே. ஆட்டத்தில் எனக்கு 2 யானை தான். நாட்டில் எவ்வளவோ. நாட்டு யானை ஆட்டத்துக்கு உதவாது. ஆடு. ஆட்டத்திற்கு உதவாது. 4000 யானையும் போருக்கு உதவும். 4000? இல்ல இல்ல, 5000. இல்ல, யார் சொன்னது? 6000. 6000. 6 லட்சம், 6 கோடி. இங்கே இருப்பது 2 யானை தான். காய நகர்த்து. யார் நீ? இந்த பெரியம்மா ராஜாவுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமா இருக்கிற கிருஷ்ணாதேவியோட தாயார் ரம்பாதேவி. வழிவிடு வழிவிடு. யாராயிருந்தாலும் சரி, விட முடியாது. போ. ஏய், பார்த்து பேசு. இந்த அம்மாவை தடுத்தது தெரிஞ்சா உன் உத்தியோகம் போயிடும். உத்தியோகம் தானே போகும். போனா போகட்டும். இவங்களை உள்ள விட்டா என் தலையே போயிடும். போவா.
யாரடி அவன்? காவக்காரனம்மா, நம்மள உள்ள விட மாட்டானா? அடி யாத்த என் வீட்டுக்குள்ள என்னையே உள்ள விட மாட்டாராமா? யார அவன் பாக்குறேன்? என்ன அடிக்கணும்? ஏன் நிக்கணும்னு கேக்குறேன். ஆத்துல போற தண்ணி நின்னாலும் நிக்கும், இந்த கிருஷ்ணாவோட அம்மா உள்ள போறது மட்டும் நிக்காது. நல்ல ஆளுடா நீங்க. என் பொண்ண பலாத்காரமா தூக்கி கொண்டுட்டு வந்து வச்சுக்கிட்டு பெத்தவா வளர்த்தவா பேர் வச்சவா என்ன கூடவா பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்க? ஏது நான் செத்தா கூட அவளை விட மாட்டீங்க போல இருக்க. இந்த அக்கிரமத்துக்கு எல்லாம் சம்மதிச்சுக்கிட்டு அந்த பைத்தியக்காரியும் உள்ளரையே கிடக்குறா. இருக்கட்டும், உங்கள யாருக்கும் என்ன பத்தி தெரியாது. என் சுயரூபம் தெரிஞ்சதோ அவ்வளவுதான். பறந்து பறந்து. ஆமா, யாருங்க? என்ன சத்தம்? அடியம்மா, அடியன் கண்ணு, அடியன் ராசாத்தி. இத்தனை நாளா நீ இங்கே அடியம்மா இருந்த. பெத்த தாய கூட மறந்துட்டு அடியம்மா. என்ன அடியம்மா இப்படி முழிச்சு பாக்குற? பிறந்தோன்னு பார்த்த மாதிரி. யார் நீ? என்னையே யாருன்னு கேட்கிறாளே. அடியம்மா, 1 2 10 மாசம் இந்த பாழு வயித்துல அனாவசியமா சுமந்துகிட்டு இருந்தடி ஒண்ணு. என்னையே யாருன்னு கேக்குறியே? நீ என்ன செய்வ? ராஜா கிட்ட வந்தோன்ன உனக்கு இந்த உலகமே மறந்து போச்சு. சொக்குப்படி போட்டு மயக்கிட்டாரு ஒண்ணு. இருக்கட்டும், 2ல 1 தெரிஞ்சுக்காம இந்த இடத்த விட்டு நான் போறது இல்ல. கூப்பிட அந்த ராசாவே. என் மாப்பிள, என் மாப்பிள. என்ன தொந்தரவு? மன்னிக்க வேண்டும் மகாபிரபு. மன்னிப்பு? வேஷமிட்டு கேளிக்கை மண்டபத்திற்குள் நுழைவது விரும்பத்தகாத ஆபாசமான தவறு. ஆபாசமான தவறு செய்பவர்கள் தானே அரசரை நெருங்க முடியும். ராமகிருஷ்ணா. ஆம், நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் கோணாத செங்கோலும் குறையாத நீதியும் கொண்டு அத்தாணி மண்டபத்திலே அழகு கொலுவிருந்த எமது மன்னரின் புகழ் மாண்டு விட்டது. நஞ்சு விழியும் மஞ்சக நெஞ்சமும் கொண்ட நடத்தை கட்டவளின் உருவத்திலே சாவு வந்திய மன்னரின் புகழை தாவி எடுத்துக் கொண்டு விட்டது. அப்போது மன்னரோடு மாண்டவர்கள் பலர், அவர்களிலே நானும் ஒருவன். பாருங்கள் பிரபு, நான் நடத்தை கேட்டவளா? ராமகிருஷ்ணா. மன்னா, பொழுது விடிந்து விட்டது, போருக்கு கிளம்புவோம் என்று கேட்ட காலம் போய் பொழுதா விடிந்து விட்டது, போகபாக்கியம் முடிந்து விட்டதே என்று ஏங்கும் கட்டத்திற்கு வந்து விட்டீர்கள். என்ன தெரியுமா அதன் முடிவு? தென்னவர் மண்ணிலே பகைவர் காலெடுத்து வைத்தால் சின்னாபின்னப்படுத்துவார் ராயர் என்று இருந்த நிலைமை போய் ராயரா என்ற ஏளன குரல் 8 திசைகளிலும் எதிரொலிக்கிறது. மானத்தையும் மரியாதையையும் காப்பாற்றுவது எப்படி என்று எனக்கு தெரியும். தெரிந்திருந்தால் மாதர்குல மாணிக்கம் திருமலாம்பாளை விட்டு இந்த சாகசக்காரியின் காலடியிலே ஏன் விழுந்து கிடக்கப் போகிறீர்கள்? மன்னா, உங்கள் கருத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்டிருக்கும் அந்த கற்பு கரத்திய மனதால் எண்ணி பாருங்கள். பிறகு தரம் கட்ட செயலால் உங்களை சுருட்டிக் கொண்ட இவளை ஒரு முறை பாருங்கள். அமைதி தவழும் முகம் அங்கே, போதை வழியும் முகம் இங்கே. அடிசிற்கினியவள் அங்கே, ஆழ்மயக்கி இங்கே. அன்புடையவள் அங்கே, பண்பிழந்தவள் இங்கே. பதிசொல் தவறாத பாவை எங்கே, பம்பரம் போல் ஆட்டி வைக்கும் சாகசக்காரி இங்கே. மன்னா, மதி எங்கே, மானம் எங்கே, மரியாதை எங்கே? கேட்டீர்களா பிரபு? உத்தமமான காதலுக்காக செத்தாள் கிருஷ்ணா என்று இருக்கட்டும். ராமகிருஷ்ணா, அன்பு காட்டிலே நண்பனில் அளவுக்கு மீறிய சலுகை கொள்கிறான். அரசர் முன் பேசுகிறோம் என்பதை கூட மறந்து அள்ளி வீசுகிறாய். வேறொருவர் இப்படி பேசியிருந்தால் வெட்டி வீழ்த்தி இருப்பேன் தலையை. நீ என் முகத்தில் விழிக்காது. இப்போதே போய்விடு. இந்த நாட்டை விட்டே போய்விடு. மறுபடியும் என் முகத்தில் விழித்தால் உன் தலை போய்விடும். போய்விடு. போய்விடுகிறேன் பிரபு, போய்விடுகிறேன். போக முன் ஒரு வார்த்தை. இருட்டிலே இருப்பதால் உங்களுக்கு அச்செய்தி எட்டி இருக்காது. சாம்ராஜ்யம் ஆபத்தில் இருக்கிறது. பகைவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். விழித்துக் கொண்டால் தான் பிழைக்க முடியும். வருகிறேன் பிரபு. வாழ்க கிருஷ்ணதேவராயன், வாழ்க விஜயநகர சாம்ராஜ்யம். ஜெய் ஜெகன்மாதா.